எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். அவல் வச்சு நான் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். நல்ல ஹெல்த்தியான ரெசிபிஸ் நம்ம பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சிகப்பு அவல் வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது சிகப்பு அவல் கேசரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம சிகப்பு அவலை வறுக்கணும். இந்த ரெசிபிக்கு நான் அரை கப் அளவுக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். அதாவது 125 ml கப் மெஷர்மெண்ட்டில். ஸோ அவலை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும். அவல் நல்லா வறுப்பட்டுருச்சு, நல்ல ஒரு வாசனை வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அவலை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வைக்கணும். அடுத்து பேனில் கொஞ்சமாக நெய் விட்டு முந்திரியை வறுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கணும். அவல் வச்சு நம்ம சேனலில் நிறைய ரெசிபிஸ் செஞ்சுருக்கேன். ஸோ அந்த லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், முந்திரி நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். அவல் கம்ப்ளீட்டாக ஆறின பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அவல் அந்த மாதிரி நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கேசரின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கேசரி என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம வெல்லத்தை கரைக்கணும். பேனில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இது வந்து 250 ml கப் மெஷர்மெண்ட். இப்போ இதில் வந்து 200 கிராம் அளவுக்கு வெல்லம் சேர்க்குறேன். ஸோ வெல்லம் வந்து ஃபுல்லாக கரையணும். நான் வந்து சுத்தமான வெல்லத்தை எடுத்திருக்கேன், அதனால் நான் வடிகட்டலை. பட் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து ஜஸ்ட் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்க்குறேன். ஃப்ளேமை நல்லா லோக்கு குறைச்சிட்டு இப்போ நம்ம அரைச்ச அவல் பொடியை சேர்த்துக்கலாம். பொடி ஃபுல்லாக வந்து இந்த வெள்ளை பாகில் கரைஞ்சிடணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருந்ததுன்னா ஜஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது அப்படியே கரைஞ்சிரும். இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக வரணும் நம்மளுக்கு டெக்ஸ்சர். பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்திருக்குன்னு. மெதுவாக நல்லா திக்காகுது பாருங்கள். ஸோ ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம் லோவில் வச்சே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேசரி பதத்துக்கு வந்துட்டுருக்கு. நல்ல திக்கான உடனே இந்த ஸ்டேஜில் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். போட்ட உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு, நல்ல பெரிய ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நீங்கள் நெய் கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுவீங்கன்னா 2 ஸ்பூனோட நிறுத்திக்கலாம். இப்போ நான் வந்து முந்திரி பருப்பை சேர்க்க போகிறேன். இந்த மாதிரி நல்ல கிரீனி கன்சிஸ்டன்சி வந்து நல்லா திக்காகும் போது நீங்கள் ஸ்டோவை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிகப்பு அவல் கேசரி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்ல சூடாக சர்வ் பண்ணுங்கள். அவல் கேசரி பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்டு பார்த்துடலாமா? அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவல் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செய்ய முடியுமான்னு உங்களுக்கு டவுட்டே வேண்டாம். மிஸ் பண்ணாமல் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெல்லம், நெய், முந்திரி, அஃப்கோர்ஸ் மெயின் இன்க்ரீடியண்ட் அவல். சான்ஸே இல்லைங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி எனக்கு சொல்லுங்கள்.
அவல் வச்சு பிரமாதமான ஸ்வீட் ரெசிபி பண்ணியிருக்கோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்தது எனக்கு சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுன்னா கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். டீட்டெயில்டான ரெசிபிக்கு homecookingshow.in வெப்சைட்டை செக் பண்ணுங்கள். The second edition of the home cooking book is now available on Amazon as well as on shop.homecookingshow.in.